இவர் ட்ரிங்கர்லாம் தண்ணி குடிக்க மாட்டாராம். டைரக்டா தண்ணி தொட்டிக்குள்ளே இறங்கி தான் தண்ணி குடிப்பாராம். அப்படி திமிரு பிடிச்ச சுத்திக்கிட்டு இருந்த இந்த கோழி குஞ்சு ஜோலி முடிஞ்சுச்சு. காலையில எதர்ச்சியா பார்த்துட்டு இருக்கப்ப மாட்டுக்கு பிடிச்சி வச்ச தண்ணியில என்னடா மீன் நின்றுன்னு பார்த்தா சார நீச்சல் அடிச்சுக்கிட்டு இருக்காரு உள்ளே இறங்கி. அவ்வளோதான், இவர் ஜோலி முடிஞ்சிச்சுன்னு கொஞ்சம் தூக்கிட்டு வந்து அடுப்புல வச்சு காய வச்சுக்கிட்டு இருந்தேன். பார்த்தா கால் கதகளை ஆட ஆரம்பிச்சிருச்சு, உடம்புலாம் பேரை ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கப்புறம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு அடுப்புலே போட்டு இவனை வறுத்து சாப்பிடலாம் தான் பார்த்தேன். இவன் பண்ண அட்டகாசத்துக்கு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு. சரி, நம்ம வளர்த்த பைப்பிள்ளையாச்சு, இவனை எப்படியே காப்பாற்றி ஆகணுமேன்ட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்தேன். கடைசியாக ஒரு ஐடியா வந்துச்சு. ஹீட்டர் எடுத்துகிட்டு வந்து ஃபுல்லாக இவன் ரெக்கையெல்லாம் காய வைக்க ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எடுத்துகிட்டு போயிட்டு ப்ரூடிங்கில் இருந்த சின்ன கோழி குஞ்சு கூட விட்டுட்டு அப்புறமா பார்த்தீங்களா இவனை ஜம்முன்னு கிளம்பிட்டான். இனிமே தொட்டிக்குள்ளே போனா நேராக சட்டிக்குள்ளே போய் என் வயிற்றுக்குள்ளே போயிடுவேன்.